குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும், ஏன் காத்து கொண்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம், சனி பகவானின் பெயர்ச்சி. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி கோவில்கள் எல்லாத்துலேயுமே இந்த வாக்கியம்தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவானின் பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி, மார்ச் மாதம் 6ஆம் தேதி 6/3/2026 அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியை விட்டு விலகி நீர் ராசியான மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அங்கே ஒரு 2.5 ஆண்டு காலம் அங்கே இருக்க போகிறார். இடையில 2 தடவை வக்ரம் அடைவார். ஏன்னா சூரிய பகவான் வரும்போது அப்படியே அந்த லாங் டிஸ்டன்ஸ் வரும்போது வக்ரம் 2 தடவை வக்ரம் அடைகிறார். சாதாரணமாகவே இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஈகர் இருக்கும், எதிர்பார்ப்பு. என்ன நம்ம ராசிக்கு எங்கே வந்திருக்கார், இது அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, கண்டகச்சனியா, ஏழரையா, என்ன ஏது அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாருக்குமே உண்டு. அது ஏன் அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவான் நீதிமான், தர்மக்காரகன், ஆயுள்காரகன். இந்த சனீஸ்வர பகவான் ஒரு காவல்காரர் மாதிரி. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு என்கொயரிக்காக போலீஸ்காரங்க வராங்க, தவறுதலாக உங்கள் வீட்டை கதவை தட்டிட்டாங்க, தவறுதலாக நீங்கள் கதவை திறக்கிறீங்க, போலீஸ் நிற்கிறது. உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு படபடப்பு, படபடப்பு, பயம். என்னடா அது, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கேன்னு. நீங்கள் ரொம்ப நல்லவர், ஆனால் அந்த பயம் இருக்குது பாருங்கள். ஏன்? அதுதான் அந்த காவல்காரர்களை பார்த்தாலே ஒரு வித படபடப்பு. அதனால தான் அந்த சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு படபடப்பு, ஒரு இது எல்லாமே கிடைக்கும். அந்த வகையில் இந்த மீனராசிக்குள்ளே நுழையக்கூடிய சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தையும், 7ஆம் பார்வையாக கன்னியையும், 10ஆம் பார்வையாக தனுசுவையும் பார்க்குறார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3, 7, 10 விசேஷமான பார்வைகள். சனி பகவான் ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை ஓரளவுக்கு நல்ல விதமாக இருக்கும், பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது. ஆனால் இதே சனீஸ்வர பகவான் வேறு எங்கேயாவது இருந்தார்னா அதுக்குண்டான ஒரு பாடங்களை நமக்கு கொடுப்பார். அந்த பாடங்களை பாடமாக எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறணுமே தவிர பயப்படக்கூடாது. அதேமாரி சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி அப்படின்னா சனி பகவான் காயத்ரி தான். சனி பகவான் காயத்ரி சொன்னாலே ரொம்ப விசேஷம். ஓம் காகத்வஜாய வித்மிகே கட்கஹஸ்தாய தீமிகி நன்னோ மந்த பிரச்சோதயாத். மந்தன்னா என்னென்னா மெதுவாக போகக்கூடியவர். ஏன்னா சூரியன்லேருந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய கிரகம் இந்த சனீஸ்வர பகவான். அதனால தான் சூரியனை சுற்றி வர 2.5 ஆண்டு காலம் ஆறுது. இப்போ 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீனராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார் இந்த சனீஸ்வர பகவான். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். முதற்கண் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான துலாம் ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி. இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சூப்பர். ஏன் அப்படின்னா சுகாதிபதி, பஞ்சமாதிபதி. போன ஜென்மத்தில் என்னென்ன கர்மாவை பண்ணியிருக்கோமோ அதை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மா எடுத்திருக்கோம். அதை எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் நினைப்பாங்க, நமக்கே இந்த பிரச்சனை, நமக்கே இவ்வளோ வருது கஷ்டங்கள். நிறைய துலாம் ராசி என்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணியும் கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு மட்டும் எவ்வளோ பிரச்சனை. உலகத்தில் பிரச்சனை இல்லாதவர்களே கிடையாது. முதல்ல அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்களோட சுய ஜாதகத்தில், உங்களோட ஜனனகால ஜாதகம் இருக்குல்ல, அதை பார்த்தா தான் தெரியும். ஆனாலும் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகாதிபதி, பஞ்சமாதிபதி, 4, 5 கூடைய அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்களோட பஞ்சமஸ்தானத்துலேருந்து ஏகப்பட்ட குழப்பங்கள்,
ஒரு தெளிவின்மை, எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு நடந்தது அப்படின்னாலும், ஏன்னா குரு உங்களுக்கு சில நேரங்களில் பலமாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் நடந்திருக்கு. சில நேரங்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வெளியில் வந்திருக்கீங்க. குடும்பத்தில் ஒரு டென்ஷன், குழந்தைகள் படிக்கலையேங்கிற ஒரு டென்ஷன், படித்தாலும் உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கலையேங்கிற ஒரு டென்ஷன், நல்லபடியாக உத்தியோகம் கிடைச்சி நல்லபடியாக போயிட்டுருக்கு ஆனால் கல்யாணம் ஆகலையேங்கிற ஒரு டென்ஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு குழப்பம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகி இப்போ எங்கே வர போகிறாருன்னா, சூப்பராக அதி ரூப சுந்தரனாக பகைருண ரோகாதிபதி இடத்துக்கு வர்றார். பகைருண ரோகஸ்தானம் 6ஆம் இடம், சத்ரு ஜெயம் உண்டாகும். எதிரிகளே இல்லை என்ற அளவிற்கு உங்களது ஆற்றல் வெளிப்படும். இப்போ இவ்வளவு நாளாக சோம்பி கிடந்தீர்கள், என்னடா அது இன்னும் நடக்கலை, என்னமோ போயின்னு இருக்கே அப்படின்னு தான் போயிருந்தீங்க. அதாவது சில பஸ்ஸுலாம் வந்து சில இடத்துல பிரேக் டவுன் ஆகிடும். உடனே டிரைவர் என்ன சொல்லுவார்னா கண்டக்டர்கிட்ட, எல்லோரும் கொஞ்சம் இறங்கி தள்ளுங்க போகும். அப்போ எல்லாரும் தள்ளும்போது நீங்களும் தள்ளுனீங்க. அந்த மாதிரி தான் ஏதோ ஓடிட்டு இருந்ததுப்பா லைஃப் அப்படின்னு சொன்ன நீங்கள் இப்போ ஒரு ஸ்டெப் முன்னாடி வர போகிறீங்க. உங்கள் கஷ்டங்கள்லாம் குறைய போகிறது. பகைருண ரோகம் அப்படின்னாலே 6ஆம் இடத்திற்கு இந்த உபஜயஸ்தானங்களில் ஒன்று அப்படிங்கிற இடத்துக்கு இந்த சனீஸ்வர பகவான் வந்தாலே உங்களது மாற்றங்கள் இனிமையாக அமையும். கஷ்டமே பட வேண்டாம். ஏன்னா துலாம் ராசி என்பவர்கள் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் உச்சம் உங்கள் ராசியில் தான். ஸோ எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு சனி பகவான் கெடுதல் நினைக்க மாட்டார். சில நேரங்களில் பாடங்களை கொடுப்பார். டேய் தம்பி ஒழுங்காருடா, எப்பா இந்த மாதிரிலாம் இருங்க அப்படின்னு தான் கொடுப்பாரே தவிர அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல. அந்த வகையில் 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் மிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உத்தியோகத்தில் கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் வச்சது தான் சட்டம். இவ்வளோ நாள் பயந்த காலம்லாம் போயிடுச்சு. பூனை எலி எல்லாத்துக்கும் பயந்ததெல்லாம் போயிடுச்சு. இப்போ சிங்கத்துக்கு பயப்பட மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களோட வீரியம் அதிகமாகும். வருமானம் ஒன்று வரும், அதனாலேயே கடன் அடைச்சிடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கடன் சுமை குறையும். முக்கியமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் சுமாராக இருக்குது. இந்த உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது. இந்த சனீஸ்வர பகவான் அனுகிரகம் பண்ண போகிறார். அதுவும் இவர் தான் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி. இப்போ ஆன்மீக விஷயங்கள்ல உங்களை அப்படியே கொண்டு வருவார். அப்போ இந்த ஆன்மீகம் உங்களுக்கு மிக அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகும். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பாராட்டப்படக்கூடிய விதத்தில் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கொடுத்துருவார். இப்போவே நிறைய பேர் கிடைச்சிருக்கும். ஏன்னா வரப்போறாருனாலே உடனே ஒரு அளவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் முதல்ல தைரியம் இருக்கும். அதேமாதிரி இப்போ எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். குடும்பத்திலையும் சரி, உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப அழகாக யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. திட்டம், எப்போவுமே திட்டம் போட்டு வேலை செஞ்சால் தான் அற்புதமாக இருக்கும். அதுக்காக அந்த பாட்டுக்கு போயிடாதீங்க. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதுமாதிரி தான் நம்மளை திருத்திக்கணும். ஏன்னா மற்றவங்களை திருத்துறதுக்கு நம்ம இந்த பூமிக்கு ஜனிக்கலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்களை திருத்துறதுக்கு நம்ம இந்த பூமியில் ஜனிக்கலை. ஆக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு பயம். ஏன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே கௌரவம் முக்கியம். ஒரு மெஜஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு. அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்துடுமோ, நமக்கு ஏதாவது ஒரு தப்பு தண்டா நடந்துருமோங்கிற பயம்தான் உங்களுக்கு. இப்போ அந்த பயமெல்லாம் விலகும். தைரியமாக சில வேலைகள்லாம் ஈடுபடுவீங்க. புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுமாரி இந்த வேலை வேண்டாம், வேறு வேலைக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்களா டிசைட் பண்ணிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். அந்த வகையில் இந்த பகிர்ண ரோகஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் அனைத்து துறைகளில் இருப்பவர்களுக்கும் ஒரு ஏற்றம் தரும் விதத்தில் அவர் இருப்பார். ஒரு முன்னேற்றம் தான் கண்டிப்பாக இருக்கும். எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும், மருத்துவத்துறையில் இருந்தாலும் சரி,
எந்த துறையில் இருந்தாலும் சரி உங்களை ஒரு பெரிய அளவில் உட்கார வச்சு தான் அழகு பார்ப்பார். அப்போ நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் அது கிடைக்கும். இப்போ ஒரு ஐஏஎஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஐஏஎஸ் தேர்வுக்கு உண்டான அந்த பாடங்கள் தான் நீங்கள் படிக்கணுமே தவிர அதற்குண்டான இதெல்லாம் ஐபிஎஸ்க்கு உண்டானதை படிச்சிருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அதுமாதிரி தான் நமக்கு என்ன அதை கரெக்டாக பண்ணினோம்னாலே ரொம்ப வெற்றி. அதே வகையில் 3ஆம் பார்வை உங்கள் அஷ்டம ராசியை பார்க்குற உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து போச்சுங்க. அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், மனசில் ஒரு தெளிவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உங்களோட முயற்சிகள் சாதகமாகும். அடுத்தபடியே 7ஆம் பார்வை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த திட்டமெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து வீடு வாங்கிடுவீங்க. இல்லை ஒரு லேண்டாவது வாங்கி போட்டுடலாம், இது நாளைக்கு பிற்காலத்துக்கு நம்ம குழந்தைகளுக்கு இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒன்று கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். பட் இதெல்லாம் நீங்கள் திட்டம் போட்டிருந்தீங்கன்னா தான், கையில் ஓரளவுக்கு பணம் வச்சுக்கிட்டு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா தான் கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், நான் கையில் காசே தம்பிடி இல்லை, எனக்கு வீடு கிடைக்குமா அப்படின்னா இது வந்து விதண்டாவாதம். ஆக நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அதேமாரி இடமாற்றம் நல்லபடியாக இருக்கும். அதேமாரி ஆன்மீக பயணங்கள், உத்தியோகம் நிமித்தமாக ஒரு பயணங்கள், தொழில் வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக 10ஆம் பார்வையோடு நாங்கள் சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுவரைக்கும் உடன்பிறப்புகளின் வழியில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதெல்லாம் தீரும். உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பாங்க. உங்களோட முயற்சிகள் சாதகமாகக்கூடிய ஒரு நேரம். உங்கள் மனசு இப்போ தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஒவ்வொரு விதத்திலும் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு ஸ்தானம். பரிகாரம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் திருநள்ளாறு போயிட்டு வந்துடுங்க. சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கோ, அங்கே என்ன ஸ்நானம் பண்ணுங்கோ, நல தீர்த்தத்தில் குளிங்கோ, குளிச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் விரதம் இருங்க. நான்வெஜ் சாப்பிட்றவானா அன்றைக்கி ஒரு நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கோ. சாதாரணமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு சாதாரணமாக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு ஓம் நம சிவாய சொல்லிவிட்டு அந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எல் தீபம்லாம் போட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறைஞ்சிரும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். முடியாதவர்கள் அருகில் உள்ள ஆலயம் சென்று நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு எள் தீபமேற்றி சனி பகவான் காயத்ரி அல்லது சனி பகவான் மந்திரம் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம்னமாமி சனீஸ்வரம் சொல்லுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களது பகிரன ரோகஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு வெற்றி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.